எங்கள் ஊர் ஆலடியூர் தசரா குழுக்கு ரொம்ப லாங்கில் இருந்து ஒரு தசரா குழு வந்திருந்தாங்க. கூனியூர்னு சொன்னாங்க. அது வந்து தென்காசி மாவட்டம்னு நினைக்கிறேன். ஆலடியூர் தசரா குழுவில் வந்து தான் அவங்க வேஷம் எல்லாமே கட்டினாங்க. ஆலடியூர் குழுவில் தலைமை காலியாக இருக்கிறவர் தான் கண்மலர் ஜடை எல்லாமே ஏற்றினாரு. அந்த தசரா குழுவில் வேஷம் போட்டு எல்லாருமே ரொம்ப சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க. 20 வயசுக்குள்ளே தான் இருந்தது எல்லாருக்குமே. சும்மா சின்ன பசங்க ஜாலிக்காக கோவில் கட்டி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு தசரா குழுவே உருவாயிச்சு. அப்படிதான் கூனியூர் தசரா குழுவே உருவாச்சுன்னு சொல்லி நம்ம சீட்லேருந்து ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் கருங்காலி வேஷம் போட்டுட்டு சாமி ஆடுறவரை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். சாப்பிட்டுட்டே சாப்பாடு எல்லாருக்கும் ஊட்டி விடுவார். அது வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. 2 பேர் பேச்சியம்மன் வேஷம் போட்டிருந்தாங்க. இந்த ஒரு தசரா குழுவில் ரொம்ப சின்ன பசங்க எடுத்து நடத்துறதுனால ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் ஒரு சில தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த ஆலடியூர் தசரா குழு தான் முழுக்க முழுக்க சரியான முறைகளை சொல்லிக் கொடுத்து இப்போ வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆலடியூர் தசரா குழுலேருந்து நிறைய தசரா குழுவை உருவாக்கி விட்டு கைட் பண்ணிட்டு வராங்க. அதில் ஒன்று தான் சீவலப்பேரி. இன்னும் ஒரு சில தசரா குழுக்களையும் உருவாக்கி விட்டதா சொன்னாங்க. இந்த ஆலடியூர் வந்து ரொம்ப பழமையான ஒரு தசரா குழு. ஆலடியூர் தசரா குழுவை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில் வேணும்னா நீங்கள் ஆலடியூர்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன்.